தஞ்சாவூரில் நடுரோட்டில் வைத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் திமுக பிரமுகர் பாபு கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். அந்த செய்தியை நமது குற்ற சரித்திரம் நிகழ்ச்சியிலும் பதிவு செய்திருந்தோம். தார் சாலையில் கொதித்துக் கொண்டிருந்த பச்சை இரத்தம், கருப்பு கவரில் மூடப்பட்ட சடலம் என ஞானம் நகர் சாலையே கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. அந்த கொடூர கொலையை ஒரு கணமேனும் திரும்பி பார்க்காமல் யாராலும் செல்ல முடியவில்லை. இங்கே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கும் இந்த வாலிபர்தான் நடந்த பயங்கரத்தை கண்ணால் கண்ட ஒரே சாட்சி. பெற்ற தந்தையை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்வதை பார்த்தால் எந்த மகனால் தாங்க முடியும்? மகனுடன் சுப நிகழ்ச்சிக்கு சென்ற தந்தையை தான் இப்படி கொடூரமாக கொன்று போட்டிருக்கிறது அந்த கும்பல். கொல்லப்பட்ட பாபு திருவாரூர் மாவட்டம் சோழங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர். 48 வயதான இவர் ஒரு திமுக பிரமுகர். திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். தொழிலதிபரான பாபு காரைக்கால் துறைமுகத்தில் போக்குவரத்து வாகன ஒப்பந்ததாரராக இருந்து வந்துள்ளார். சம்பவத்தன்று தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்க தனது மகன் பாலாவுடன் திருவாரூரில் இருந்து காரில் வந்திருக்கிறார். தஞ்சாவூர் ஞானம் நகருக்கு வந்தபோது காரை விட்டு இறங்கி மொய்கவர் வாங்கியிருக்கிறார் பாபு. கவர் வாங்கிக் கொண்டு காரில் ஏறிய போது எதிரே வந்த ஒரு கார் பாபுவின் காரை வழிமறித்திருக்கிறது. யார் என்ன என்று பார்க்க கீழே இறங்கிய பாபுவை அடுத்த கணமே அந்த காருக்குள் இருந்த மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. பெற்ற மகனின் கண் முன்னே பாபு துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பாபுவின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். நடந்த பயங்கரத்திற்கு காரணம் என்ன? தொழிற்போட்டியால் பாபு கொல்லப்பட்டாரா? அரசியல் காரணமா? கொலை கும்பல் யார்? போன்ற பல கேள்விகளோடு விசாரணை வேகம் எடுத்தது. அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொழில் போட்டி காரணமாக தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக திருவாரூர் மாவட்டம் வைப்பூர் காவல் நிலையத்திலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் பாபு ஏற்கனவே புகார் செய்திருப்பது தெரிய வந்தது. இதனால் தொடர் தேடுதல் வேட்டையில் தஞ்சை அண்ணா நகர் சீதா நகரைச் சேர்ந்த முருகேசன், தஞ்சையை அடுத்த வயலூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த சிவக்குமார், தஞ்சை கொண்டிராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் ஆகிய 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். அதில்தான் பாபு தொழிற்போட்டியில் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. ஆம், காரைக்கால் துறைமுகத்திற்கு லாரியில் கொண்டு செல்லப்படும் நிலக்கரியில் கைது செய்யப்பட்ட இந்த 3வரும் கலப்படம் செய்து வந்திருக்கிறார்கள். இதனை கண்டுபிடித்த பாபு அந்த 3வரையும் கண்டித்திருக்கிறார். ஆனாலும் அந்த கும்பல் அதை கேட்பதாயில்லை. நிலக்கரியில் கலப்படத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். இதனால் கடுப்பான பாபு 3வரின் மீதும் புகார் கொடுக்க போவதாக கூறி கண்டித்திருக்கிறார். உடனே பாபுவை தடுப்பது எப்படி என யோசித்த அந்த கும்பல் கொலைதான் ஒரே தீர்வு என முடிவு செய்துள்ளது. அதன்படி கடந்த சில நாட்களாகவே பாபுவை கண்கொத்தி பாம்பாய் கண்காணித்து வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று பாபு தஞ்சாவூர் வருவதை அறிந்தவர்கள் சொந்த ஊரில் வைத்து பாபுவை தீர்த்து கட்டியது விசாரணையில் தெரிய வந்தது. விசாரணை முடிவில் முருகேசன், சிவக்குமார், கணேசன் ஆகிய 3வரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.